Dear viewers, good morning to all of you. இந்த டுடோரியல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறுத்தற்குறிகள், அதாவது காற்புள்ளி, காமா, அரைப்புள்ளி, செமிகோலன், முக்கால் புள்ளி, கோலன், முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப், வியப்புக்குறி, எக்ஸ்கிளமேஷன் மார்க், வினாக்குறி, கொஸ்டின் மார்க், ஒற்றை மேற்கோள் குறி, சிங்கிள் கோட்ஸ், இரட்டை மேற்கோள் குறி, டபுள் கோட்ஸ், இந்த மாதிரியான நிறுத்தற்குறிகள் எந்தெந்த இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? இப்ப நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா சில இடைவெளிகள் விட்டு பேசுவோம். சில இடங்கள்ல குறைந்த இடைவெளி விட்டு பேசுவோம். சில இடங்கள்ல கொஞ்சம் நீண்ட இடைவெளி விட்டு பேசுவோம். எதுக்குன்னா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த செய்தி பரிமாற்றத்துல குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும். கருத்து தெளிவு இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அந்த மாதிரி நிறுத்தி நிதானமா அல்லது இடைவெளி விட்டு பேசுவோம். அதை அப்படியே உரைநடையில் நம்ம காட்டணும்னா இந்த மாதிரியான நிறுத்தற்குறிகள் யூஸ் பண்ணி எந்தெந்த இடங்கள்ல நம்ம அந்த இடைவெளி அல்லது நீண்ட அல்லது குறுகிய இடைவெளியை நம்ம காட்ட விரும்புகிறோமோ அதை இந்த மாதிரியான நிறுத்தற்குறிகள் யூஸ் பண்ணி நம்ம காட்டுவோம். சரியா? ரைட். முதல்ல நம்ம இந்த டியூட்டோரியல்ல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து காற்புள்ளி, அதாவது காமா எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும். அது ரெண்டையும் பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாப் முதல்ல ஒரு கருத்து அல்லது செய்தி முழுமை அடையும் போது இட வேண்டும், அல்லது ஒரு தொடர் அல்லது ஒரு வாக்கியத்தின் முடிவில் இட வேண்டும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கு சென்றேன், அந்த பள்ளிக்கு சென்றேன் அந்த முடிவடைகிற இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி. அதே மாதிரி நண்பனே மிக்க மகிழ்ச்சி, அந்த முடிவடைகிற அந்த தொடர் முடிவடையும் பொழுது ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும். சரியா? அந்த தொடர் ஒரு உறுதியான கூற்று வாக்கியமா இருக்கலாம், அல்லது ஒரு ஏவல் அல்லது ஏதாவது ஒண்ணு சொல்ற மாதிரியான ஒரு வாக்கியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்கு இறுதியில் கண்டிப்பா முற்றுப்புள்ளி இடணும். ஃபார் எக்ஸாம்பிள், திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இது ஒரு கூற்று வாக்கியம், உறுதியான கூறக்கூடிய ஒரு கூற்று வாக்கியம். அதே மாதிரி சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, இதுவும் இன்னொரு கூற்று வாக்கியம். இந்த கூற்று வாக்கியத்தின் இறுதியில் முற்றுப்புள்ளி இட வேண்டும். சரியா? இன்னொன்னு ஏவல் வாக்கியம் சொல்றது, ஒருத்தரை ஒரு வேலையை செய்ய சொல்றது, ஒரு இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பணிப்பது, அதுதான் ஏவல் வாக்கியம். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து என்ன சொல்லலாம்னா, புத்தகத்தை எடுத்து கொள்ளுங்கள் அல்லது புத்தகத்தை எடுத்து கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? அது ஒரு ஏவல் வாக்கியம். அந்த ஏவல் வாக்கியத்தின் இறுதியில் முற்றுப்புள்ளி இட வேண்டும். ஒரு கருத்து அல்லது செய்தி முழுமடையும் போது அல்லது ஒரு தொடரின் முடிவில் அல்லது ஒரு வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி இட வேண்டும். அடுத்து முற்றுப்புள்ளி இடக்கூடிய இடம் முகவரியின் இறுதியில். நீங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி பழகிருப்பீங்க. அந்த லெட்டர் ரைட்டிங் அதனுடைய இறுதி வரி கிடையாது, இறுதியில் முற்றுப்புள்ளி இடணும். முகவரியின் இறுதியில். மற்ற எல்லா லைன்ஸ்லயும் இறுதியில் காமா வரும் அல்லது காற்புள்ளி வரும் தமிழ்ல சொல்ல போனோம்னா. ஆனா முகவரியின் இறுதி லைன்ல கடைசி அந்த பின்கோடு எழுதி முடிச்ச பிறகு இதை முடிக்கிறோம் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா அந்த கடைசியா அந்த பின்கோட் 600040 அது முடிஞ்ச பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்போம். சரியா? மற்ற எல்லா லைன்லயும் காற்புள்ளி தான் வரும். சொற்குறுக்கங்களுக்கு பின், சொற்குறுக்கங்கள்னா அந்த சொல் அதனுடைய குறுக்கம், ஒரு விரிவான சொல்லுடைய குறுகலான ஒரு இதுதான் சொற்குறுக்கம். இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா, திருவாளர் வி அப்படிங்கிறது அவங்க அப்பாவுடைய இனிஷியல் தலைப்பெழுத்து. அடுத்து கல்யாண சுந்தரனார், அதுதான் திரு வி கா அப்படிங்கிற மாதிரி குறுகி இருக்கு இல்லையா? அந்த திரு அதுக்கு அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்லது முற்றுப்புள்ளி, வி அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி, கா அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி இடணும். அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மாவட்ட கல்வி அலுவலர், மா அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி, கா அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி, ஆ அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி. அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடுத்தும் ஊ அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி, ஓ அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி, நான் அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி, நீ அதுக்கு அடுத்து ஒரு முற்றுப்புள்ளி. பள்ளி வந்து அது குறுக்கம் கிடையாது, கரெக்டான தொடர் அல்லது சொல், குறுகலான சொல் கிடையாது. அதனால அதுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி இட வேண்டிய அவசியம் இல்லை. சொற்குறுக்கங்களுக்கு பின் முற்றுப்புள்ளி இடணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பெயரின் தலைப்பெழுத்து தான் இந்த இனிஷியல். அதுக்கு அடுத்து நீங்க உங்க நேம் எழுதும் பொழுது எப்பவுமே
முதல்ல உங்க அப்பா பெயருடைய முதல் எழுத்தை எழுதுவீங்க, அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப், அடுத்து உங்க பெயர் எழுதுவீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா நாட்களின் இறுதியில், அதுவும் நாள் நான் என்ன கொடுத்துருக்கேன்ல இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா 18/02/2018 அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்திருந்தா அதனுடைய இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். சரியா? முதல்ல முற்றுப்புள்ளி இவ்வளவு இடங்கள்ல தான் மெயினா போடுவோம். ஒண்ணு வந்து வாக்கியத்தின் இறுதியில் அல்லது ஒரு தொடரின் இறுதியில், அடுத்து முகவரியின் இறுதியில், மற்ற லைன்ஸ்ல எல்லாமே காற்புள்ளி வரும். சொற்குறுக்கங்களுக்கு பின், அதே மாதிரி பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து ஒரு நாள் இந்த மாதிரி கொடுத்திருந்தால் அதனுடைய 18/02/2018 ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன்ல நாள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய இறுதியை முற்றுப்புள்ளி இட வேண்டும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காற்புள்ளி, காமா எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும். மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை கூறும் இடங்களில் அல்லது வரிசையா பொருள்களை எண்ணும் இடங்களில் நம்ம காற்புள்ளி இடணும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுல பாத்தீங்கன்னா மா, பலா, வாழை ஆகியவற்றை முக்கணின்னு சொல்லலாம். ரைட். அப்போ 3 விஷயம் இருக்கு. மா, பலா, வாழை. முதல் 2க்கு அடுத்து மா, அதுக்கு அடுத்து ஒரு காமா, பலா, அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, கடைசியில வாழை ஆகியவற்றை முக்கணி. வாழைக்கு அடுத்து காற்புள்ளி வராது, ஏன்னா அதுக்கு அடுத்து அடுக்க வேண்டிய சொல் இல்லை, அதனால. சரியா? இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாரதியார் ஒரு எழுத்தாளர், கவிஞர், பத்திரிகையாளர், விடுதலை போராட்டக்காரர் 4 விஷயத்த சொல்லியிருக்கிறோம் பாரதியாரை பற்றி. அப்போ அந்த எழுத்தாளர் அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, கவிஞர் அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, பத்திரிகையாளர் அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, விடுதலை போராட்ட வீரர். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகின 5 விஷயங்கள். அப்ப 4 முதல் 4 அடுத்து காற்புள்ளி வரும். சரியா? கடைசியாக அறம், பொருள், இன்பம், வீடு என வாழ்க்கை பேர் 4 விஷயத்தை அடிக்கிறீங்க. முதல் 3க்கு அடுத்து காற்புள்ளி இட வேண்டும். இதுதான் மெயின். அடுத்து காற்புள்ளி எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினையச்சங்களுக்கு பின் காற்புள்ளி. வினையச்சம் அப்படிங்கிறது முடியாத வினை அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து காற்புள்ளி இடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அந்த சென்று அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். ஏன்னா அது முடியல. வாழை இலை பறித்து வந்தான் அப்படிங்கிறது வரும்பொழுதுதான், பறித்து அது வந்த பிறகுதான் அவன் வந்து என்ன வேலை செய்தான் அப்படிங்கிறது அந்த வினை முடியுது. சோ இந்த மாதிரியான வினையச்சங்கள்ல அப்ப அந்த சென்று முதல் வினையச்சம் இருக்குல்லையே, முடியாத வினை, அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி இட வேண்டும். சரியா? அடுத்து எச்ச சொற்றொடர்கள். எச்ச சொற்றொடர்கள் இதே டைப் தான். வாக்கியம் முழுமையடையாமல் இருக்கும் எச்ச சொற்கள். அதுக்கு அடுத்து ஒரு சிறிய இடைவெளியை காட்டணும், அதுக்காக நம்ம வந்து காற்புள்ளி இடுவோம். உதாரணம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். நாம் எழுதும் போது பிள்ளையற எழுத வேண்டும். அந்த நாம் எழுதும் போது அது தொங்கிட்டு தான் இருக்கு. பிழையற எழுத வேண்டும் அப்படிங்கறத நம்ம சேர்க்கும் போது அந்த தொடர் முடிவடையுது. அப்ப அந்த தொங்கிட்டு இருக்கு நாம் எழுதும் போது அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி வரும். சரியா? கண்ணன் வந்து பாடம் படித்து தேர்வு எழுதினான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் வந்து முடிவடையல, பாடம் படித்து அப்போ முடிவடையல, தேர்வு எழுதினான்னு அவன் சொல்லி முடிக்கும் பொழுதுதான் அந்த தொடர் வந்து முடிவடையுது அல்லது முழுமை அடையுது. அப்ப அந்த கண்ணன் வந்து அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, பாடம் படித்து அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, தேர்வு எழுதினார். சோ இது 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து வினையச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும், இன்னொன்னு வந்து எச்ச சொற்றொடர்களுக்கு பிறகு காற்புள்ளி இட வேண்டும். சரியா? அடுத்து விழித்தொடர். இது இல்லாத கொஸ்டின் இருக்காது. இந்த கொஸ்டின் நிறுத்தற் குறிகள் கேட்டாங்கன்னா இந்த டைப் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பார்த்த உடனே எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஈஸியானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அதான் விழித்தொடர்ன்னு சொல்றது. உதாரணத்தை பாருங்க. நண்பா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். இதுல நண்பான்னு சொல்லி கூப்பிட்டு அடுத்து நம்ம ஒரு விஷயத்த பேசுவோம். அந்த விழித்தொடர், அந்த நண்பாவுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு பசிக்கிறது, அம்மாவை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா, அந்த அம்மா அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி. அதே மாதிரி நண்பர்களே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், அந்த நண்பர்களே அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி. அதே மாதிரி தலைவரே உங்கள் வருகை நல்வரவாகட்டும், தலைவரை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி விழித்தொடர். இது பாருங்க, இது ரொம்ப அழகான விஷயம். ரெண்டுமே விழி சொற்கள் தான், ஐயா அம்மையே. அதனால அந்த 2 எண்ணத்துக்கு அடுத்தோம். ஐயாவுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, அம்மையர் அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி. சரியா? இது வந்து விழித்தொடர். இது இல்லாத கொஸ்டின் இருக்காது. ஆனா பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இதுக்கு அடுத்து ஒரு கமா போடணும் அல்லது காற்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். தெரியுற மாதிரிதான் இருக்கும். ஈஸி. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா காற்புள்ளியிட வேண்டிய இடம்
நேரடி கூற்றுகளை எழுதும் பொழுது மேற்கோள் குறிக்கும்னு காற்புள்ளி இடணும். அதை எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஆசிரியர் நாளை விடுமுறை என்று கூறினார், இது ஒரு நேரடி கூற்று. அதே மாதிரி கண்ணன் நான் வருவேன் என்றான், இதுவும் ஒரு நேரடி கூற்று. அந்த நாளை விடுமுறை அது வந்து மேற்கோள் குறிக்கு உள்ளாடி இருக்கு. அப்போ ஆசிரியர் அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி போட்டு நாளை விடுமுறை என்று கூறினார். அது அந்த ஒரு கேப் அதை காட்டுறதுக்கு. அதே மாதிரி கண்ணன் நான் வருவேன், அதுவும் ஒரு நேரடி கூற்று தான். நான் வருவேன் அப்படிங்கிறது வந்து மேற்கோள் குறிக்கு இருக்கு, உள்ளாடி இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கண்ணனுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி. குழந்தை நிலவை பார்த்து நிலா ஓடிவா என்று கூறியது. நிலா ஓடிவா அது வந்து மேற்கோள் குறிக்கு உள்ளாடி இருக்கு. ஸோ குழந்தை நிலவை பார்த்து அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி. சரியா? அந்த மாதிரியான மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும் மேக்சிமம். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். தொடர்புபடுத்தி கூறப்படும் சொற்களுக்கு இடையில், தொடர்களுக்கு இடையில், எண்களுக்கு இடையில் எடுத்துக்காட்டுகள் எழுதும் பொழுது கால்புள்ளி இடுவது. முதல்ல சொற்கள் என்னன்னு பார்க்கலாமா? சொற்களுக்கு இடையில் தாய் தந்தை இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி. அதுல தாய் தந்தை அது ரெண்டும் தொடர்புபடுத்தி கூடப்படிய இரண்டு சொற்கள். சோ தாய்க்கு அடுத்து ஒரு கால்புள்ளி தந்தை. இரண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இங்கு சாதி மத நிற வேறுபாடுகள் கிடையாது. இதுல 3 விஷயத்தை தொடர்புபடுத்தி இருக்கு. இங்கு சாதி மத நிற. அப்ப அந்த சாதி அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, மத அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, நிற வேறுபாடுகள் கிடையாது. சரியா? இன்னும் அடுத்து தொடர்புபடுத்தி கூறப்படும் சொற்கள் மாத்திரம் இல்லை, தொடர்களுக்கு இடையில வரும். இது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த பாடல் இனிமையாக இருந்தது, உள்ளத்துக்கு நிறைவளிப்பதாக இருந்தது. கடந்த காலத்து நினைவு இதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். ஆனா அந்த பாடல் இனிமையாக அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, உள்ளத்துக்கு நிறைவளிப்பதாக அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, கடந்த காலத்தில் நினைவூட்டுவதாக அமைந்திருந்தது. சரியா? இந்த மாதிரி காற்புள்ளி போட வேண்டிய அந்த இடங்கள்ல போடணும். அதே மாதிரி எடுத்துக்காட்டுகள் எழுதும் பொழுது காற்புள்ளி போடுவோம். இப்போ விலங்கினங்கள் எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? சிங்கம் காற்புள்ளி, புலி காற்புள்ளி, கரடி காற்புள்ளி, யானை அப்படின்னு எழுதுவீங்க. அப்படிதானே ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த எடுத்துக்காட்டுகள் எழுதும் பொழுது ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளுக்கும் அடுத்து காற்புள்ளி இடுவது மரபு. அதே மாதிரி எண்கள் எழுதும் பொழுது காற்புள்ளி இடணும். எண்களுக்கு இடையில் 1 2 3 4 ஒரு 4 எண்கள், அதை 1 by 1 எழுதணும்னா 1, 2, 3, 4. இதே இது காமா போடலைன்னா என்ன ஆகும்? 1234. அப்படிதானே? ஸோ இங்க அந்த இது நம்ம என்ன சொல்ல விரும்புறோமோ அதுவே மாறுபட்டுருது. பொருள் அது அல்லது புரிதல் அப்படிங்கிறது டோட்டலா மாறிடுது இல்லையா? அதனால அந்த இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல காற்புள்ளி இடணுமோ அதை கண்டிப்பா இட்டாகணும். அப்பதான் அதை பார்க்குறவங்களுக்கு அது புரியும், இது என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து முகவரியில் இறுதி வரி நீங்களாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இறுதி வரி கடைசி முகவரி எண்ட்ல கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்கணும். மீதி எல்லா வரியிலும் இறுதியில் காற்புள்ளி இட வேண்டும். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, திரு அன்பழகன் கடைசியா காற்புள்ளி போட்டிருப்பேன். ஏபிசி நிறுவனம் அந்த கடைசியா காற்புள்ளி. கதவியன் கடைசியா காற்புள்ளி. காந்தி தெரு அதுலயும் கடைசியா காற்புள்ளி. அண்ணா நகர் அந்த லைன் எண்டிங்ல காற்புள்ளி. அதே மாதிரி சென்னை 600040 அந்த 40 முடிஞ்ச பிறகு முற்றுப்புள்ளி நம்ம ஏற்கனவே பார்த்தது. சரியா? பட்டங்களை குறிக்கும் சுருக்க குறியீடுகளுக்கு இடையில் இப்போ ஒரு முனைவர் கா இளங்கோவன் அவருடைய பட்டங்கள் போட்டு பாருங்க. MA காற்புள்ளி, டிலீட் காற்புள்ளி. இது ஒரு எம்காம் கூட இருந்துச்சுன்னா டிலீட்டுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி போட்டு எம்காம் பண்ணணும். வேற இல்லைன்னா முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிடலாம். பட்டங்களை குறித்து சுருக்க குறியீடுகளுக்கு இடையில் காற்புள்ளி இடணும். 2 பட்டங்களுக்கு இடையில் MA காற்புள்ளி டிலீட். கூட ஏதாவது இருந்துச்சுன்னா டிலீட் காற்புள்ளி எம்காம் அந்த மாதிரி ஏதாவது வரும். சரியா? அடுத்து மாதத்தின் பெயரை தொடர்ந்து தேதிக்கு ஆண்டுக்கு இடையில் காற்புள்ளி. அதாவது இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா ஒரு மாதம் தேதி அதுக்கு அடுத்து ஆண்டு. நவம்பர் 14 1958 இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆண்டுக்கு முன்னாடி தேதிக்கு அடுத்து கண்டிப்பா காற்புள்ளி இடணும். அழுத்தத்திற்காக வரிசை முறை மாறி எழுதப்படும் தொடர்களுக்கு இடையில் நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தா அழகான ஒரு எக்ஸாம்பிள். இருள் அறையில் மண்டி கிடந்தது, அதான் சரியான தொடர். எல்லோரும் உழைக்க வேண்டும், அதுதான் சரியான தொடர். ஆனா ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக வேண்டி அறையில் மண்டி கிடந்தது என்ன? இருள். சோ இதுல என்ன நடக்கு? அந்த அழுத்தத்துக்காக வேண்டி அந்த தொடர் மாற்றி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இந்த வரிசை முறை மாற்றி எழுதியிருக்கிற அந்த தொடர்களுக்கு அடுத்து காற்புள்ளி இடணும். அறையில் மண்டி கிடந்தது காற்புள்ளி இருள். அதே மாதிரி உழைக்க வேண்டும் காற்புள்ளி எல்லோரும். புரியும் நினைக்கிறேன்.
அழுத்தத்திற்காக வரிசை முறை மாற்றி எழுதப்படும் தொடர்களுக்கு இடையில் காற்புள்ளி இடுவது முறை. சரியா? அடுத்து காற்புள்ளி இடுற இடம் பாத்தீங்கன்னா, வாக்கியத்தின் தொடக்கத்தில் வாக்கியத்துக்கே வினையடையாக வரும் சொற்களையும் தொடர்களையும் அடுத்து காற்புள்ளி இடுவது முறை. வினையடை அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஒரு வினை சொல் எவ்வாறு, எப்போது, எங்கே அல்லது எந்த அளவில் நடைபெற்று என்பதை விவரிக்கும் சொல் தான் ஒரு வினையடை. இதுல பாத்தீங்கன்னா, பொதுவாக அவர் அரசியல் ஈடுபடுவதில்லை. எந்த அளவு அதை ரெப்ரசன்ட் பண்ணுது பொதுவாக, அது ஒரு வினையடை. நிச்சயமாக நாம் நாளை சந்திக்கலாம். அதான் உறுதியாக சந்திக்கலாமா, உறுதியாக சந்திக்கலாம், மேபி, முடிந்தால், இந்த மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வினையடை. அந்த வாக்கியத்தின் தொடக்கத்தில் அந்த வாக்கியத்துக்கே வினையடையாக வரும் சொற்கள் இதுகள் எல்லாம். பொதுவாக, நிச்சயமாக, உறுதியாக, முடிந்தால். சோ அதுக்கு அடுத்து அந்த வாக்கியம் எழுதும் போது அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி இட்டு அந்த வாக்கியத்தை நிறைவு பண்ணணும். சரியா? அடுத்து, அதாவது குறிப்பாக என்னும் சொற்களை கொண்ட தொடர்களுக்கு முன்னும் பின்னும். இது எக்ஸாம்பிள் பார்த்தா அங்க அழகா புரியும். இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் சிறந்த உழைப்பாளிகள். இதுல அந்த குறிப்பாக அப்படிங்கிற வார்த்தை வருது. அந்த வார்த்தை அல்லது அதை சார்ந்ததுக்கு முன்னாடியும் அதுக்கு அடுத்தும் ஒரு காற்புள்ளி இடணும். அப்ப இந்தியர்கள் ஒரு காற்புள்ளி, குறிப்பாக தமிழர்கள் அதுக்கடுத்து ஒரு காற்புள்ளி, சிறந்த உழைப்பாளிகள். சரியா? இது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்தந்த இடங்கள் எதுல வரும் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எக்ஸாம்ல அந்த தொடரை பார்க்கும் பொழுது அல்லது ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இது ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? அடுத்து ஒரு முழுமையாக கூற்று வாக்கியத்தை தொடர்ந்து வரும் இல்லையா அல்லவா. இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும். போன்ற சொற்களுக்கு முன் கால்புள்ளி எழுது முறை. ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார் இல்லையா. சோ அதுக்கு முன்னாடி ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார், அதுக்கப்புறம் ஒரு காற்புள்ளி இல்லையா அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரே வாக்கியத்தில் அடுத்தடுத்து வரும் ஏவல் வினைகள். ஆமா, 2-3 விஷயங்கள் சொல்ற மாதிரி வர்றது. இப்போ அவரை தடுக்காத, போக எடுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த அவரை தடுக்காதே அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, அடுத்து போக வேண்டும். சரியா? திரும்பவும் சொல்றேன், இது எதுவும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு வாட்டி பாருங்க. பார்த்தாச்சுன்னாலே உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு என்ன நிறுத்தற்கூடி இடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வந்துடும். இது மனப்பாடம் பண்ற விஷயமே கிடையாது. அடுத்து, கடிதத்தில் இடம்பெறும் விளிக்கும் சொல் அல்லது முடிக்கும் சொல். அது ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. விளிக்கும் சொல்லுன்னா ஐயா, மதிப்புக்குரிய ஐயா, அல்லது அன்புள்ள நண்பா, அல்லது அன்புள்ள தங்கைக்கு, இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் இல்லையா ஸ்டார்டிங்ல. அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி இடுவோம். சரியா? அதுக்கு முடிக்கும் போது இப்படிக்கு, தங்கள் உண்மையுள்ள, தங்கள் அன்புள்ள அல்லது அன்புடன் இப்படின்னு சொல்லி நீங்க முடிப்பீங்க இல்லையா? அந்த அந்த இப்படிக்கு அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, தங்கள் உண்மையுள்ள அல்லது அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி, அன்புடன் அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி. இந்த மாதிரி கடிதத்தில் இடம்பெறும் விளிக்கும் சொல் அல்லது தொடர், முடிக்கும் சொல் அல்லது தொடர் ஆகியவற்றை அடுத்து கால்புள்ளி இடுவது முறை. சரியா? விடை அளிக்கும் போது விடையின் பகுதியாக வரும் வினாவை எடுத்து, இது அழகா இருக்கும் பாருங்க. இது என்னன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, இது ஒரு பெண்ணுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அவர் திரும்ப அவர்கிட்டயே கொஸ்டின் கேட்கிறாரு, இதுவா, இது ஒரு மாதிரி பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரு கொஸ்டின் கேட்கிற மாதிரி கேட்டு ஆன்சர் சொல்றாரு. சோ அந்த இதுவா அதுக்கு அடுத்து கொஸ்டின் மார்க் நீங்க போட வேண்டாம், ஜஸ்ட் கார்புலேட்டாலே போதும். சரியா? விடை அளிக்கும் போது விடையின் ஒரு பகுதியாக வரும் வினாவை எடுத்து கார்புலேடுவது முறை. சரியா? இரு வினாக்களுக்கு இடையில் வரும் இல்லை என்ற சொல்லை அடுத்து, அதாவது ஒரு வினா கேட்கிறாங்க, இது படகா, இல்லை மிதக்கும் வீடா. சோ அந்த இல்லை என்ற சொல்லை அடுத்து ஒரு காற்புள்ளி. அதே மாதிரி இது படகா, அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி தான் வரும். அதுல கொஸ்டின் மார்க் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே கொஸ்டின் தான் வந்துடும் உங்களுக்கு. சரியா? அதே மாதிரி இது சரியா, இல்லை தவறா, நீங்கள் வருகிறீங்களா, இல்லை வரவில்லையா, அந்த இல்லை அப்படிங்கிற சொல்லை அடுத்து கண்டிப்பா காற்புள்ளி வரணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள சொல், இது படகா அல்லது இது சரியா, நீங்கள் வருகிறீங்களா, அதுக்கு அடுத்து காற்புள்ளி தான் வரும். கொஸ்டின் மார்க் வர வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா கொஸ்டின் மார்க் வந்துடும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு வாக்கியத்தின் அதன் முன்னுள்ள வாக்கியத்துடன் தொடர்புபடுத்தும் சொற்கள் அல்லது நம்ம என்ன சொல்லலாம்னா இணைப்பு சொற்களுக்கு அடுத்து காற்புள்ளி வரணும். ஒரு உதாரணம் பாருங்களா. அவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர், ஆனால் அது இணைப்பு சொல். அவரால் மேடைகளில் சிறப்பாக பேச முடியாது. அந்த ஆனால் அதை அடுத்து ஒரு காற்புள்ளி. நான் திரும்பி வருவதற்கு 2 நாள் ஆகும், ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு சொல்கிறேன். அந்த ஆகையால் அதுக்கு அடுத்து இணைப்பு சொல், அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி இடம். சரியா? இது இவ்வளவுதான். இந்த டியூட்டோரியல்ல 2 விஷயம். ஒண்ணு முற்றுப்புள்ளி எந்தெந்த இடங்கள்ல வைக்கணும், இன்னொன்னு காற்புள்ளி எந்தெந்த இடங்கள்ல போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே நான் சந்திப்பிழை
அது வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் அது அல்லது அது ரிலேட்டட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் இருக்கும். அதுக்கு ஒரு 5 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், 5 டியூட்டோரியல்ஸ், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ்னு சொல்லி ஒரு 5 டியூட்டோரியல்ஸ் இருக்கு. போய் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து பயன்பெறுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கிறது ஒரு 2 கொஸ்டினாவது இருக்கும். அதுலயும் ஒரு 3 வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். என்னன்னா அகரவரிசை அறிதல், அகரவரிசைப்படி சொற்களை சீர் பண்றது எப்படி, அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி மரபு பிழைகள், அதுலயும் அதுல நிறைய விஷயங்கள் உண்டு. அதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ரிலேட்டட் வீடியோஸும் நான் போட்டுக்கிறேன், டியூட்டோரியல்ஸ் போட்டுக்கிறேன். தயவுசெய்து போய் பார்த்து பயன்பெறுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அது இன்னும் 4 பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.